சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 4 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் மஞ்சு. சேலம் மாவட்டம் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆண் வாக்காளர்கள் 1,38,200 சில்லற வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் வந்து ஒரு மொத்தமாகவே சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2,78,356 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது சேலம் மாவட்டத்தில் 90.75% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதாவது 2,52,32,226 வாக்குகள் பதிவாயிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, வடக்கு, தெற்கு, வீரபாண்டி என 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 11 சட்டமன்ற தொகுதியில் பார்க்கும்போது 4 இடங்களில் வந்து வாக்கு எண்ணிக்கை மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கெங்கவல்லி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு தலைவாசல் பகுதியில் உள்ள மாருதி கல்லூரியிலும், அதே போன்று சேலம் தெற்கு, வீரபாண்டி, ஏற்காடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியிலும், சேலம் மேற்கு, வடக்கு மற்றும் ஓமலூர் மற்றும் மேட்டூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு அரசு கருப்பூர் பகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை மையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று வீரபாண்டி போன்று சங்ககிரி மற்றும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிகளுக்கு சங்ககிரி பகுதியில் உள்ள விவேகானந்த பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் அதாவது முகவர்கள் அனைவரும் வந்து இங்கு 6 மணிக்கு வந்து மையத்துக்கு வந்து சென்றுவிடும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த மையத்திற்கு வரக்கூடிய முகவர்கள் அனைவரும் எந்த ஒரு பொருளும் எடுத்து வரக்கூடாது, பேனா பென்சில் கூட எடுத்து வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, மின்னணு சாதன பொருள் எதுவும் எடுத்து வரக்கூடாது என்று அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு மூலம் இந்த மையத்தில் உள்ளது 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலிலேயே அது வந்து அந்த மையம் உள்ள முதல் நுழைவாயில் பகுதியிலேயே அவர்கள் வந்து தடுக்கப்பட்டு அவர்களிடம் உள்ள தேவையில்லாத பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் முழுமையான பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். 8 மணி முதல் வந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. இந்த தபால் வாக்குகள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இந்த தபால் வாக்குகள் பிரித்து அந்தந்த வாக்காளர் எந்தெந்த வேட்பாளருக்கு என்னென்ன வாக்குகள் விழுந்திருக்கிறது என்பது தனித்தனியாக பட்டியல் போடப்படும். அதன் பிறகு அந்த அடுத்த அரை மணி நேரத்தில் மின்னணு வாக்குப்பதிவில் பதிவாகியுள்ள வாக்குப்பதிவுகள் என்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் இந்த நாம் இருக்கக்கூடிய இடமானது சங்ககிரியில் உள்ள விவேகானந்த பொறியியல் கல்லூரி. இங்கு வீரபாண்டி இங்கு வந்து எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இங்கு வந்து ஒரு சுற்றுக்கு 16 டேபிள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 16 டேபிள் எண்ணிக்கை முடிந்த பின்னர் அடுத்த சுற்று தொடங்கும். அதே போன்று இந்த அருகில் உள்ள மற்ற வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் இதே போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வந்து பாதுகாப்பு என்று குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த 2 தொகுதிகள், அதாவது விவேகானந்த பொறியியல் கல்லூரியில் உள்ள சங்ககிரி மற்றும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து ஏற்கனவே இங்கு வந்து ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் அந்த அறையில் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்புடன் அந்த மையம் வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இப்போ முகவர்கள் 8 மணி அளவில் அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும்போது முகவர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலகம் முன்பு அந்த சீல் உடைக்கப்பட்டு அதன் பிறகு உள்ளே அந்த பெட்டிகள் எடுத்து வரப்பட்டு அந்த பெட்டியில் வந்து சீல் வைக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தான் அது அந்த பிரிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அதில் பதிவாகியுள்ள வாக்குகள் எண்ணப்படும். அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் இல்லை ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து முடிவுகள் வந்து அறிவிப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மஞ்சு, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.